நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்றம். சோத்தை சாப்பிடறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. எதுக்குடா இவ்வளவு திமிருமயிரு உங்களுக்கு எல்லாம்? டேய், அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு பூத்துறீங்களாடா? எப்படிடா செஞ்சானுங்க எல்லாம்? அவன் அப்ப வீட்டு காசு எடுத்து நொட்டினானுங்களா? கருணாநிதி அவர் அப்ப வீட்டு காசு எடுத்து நோட்டினாரா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி ஒரு காசு எடுத்து நோட்டினாரா? எல்லாம் மக்களோட வரி பணம் தான். எங்க காசுரா? இன்டைரக்ட் டாக்ஸ்ரா. அடிமட்ட மக்கள், ரிச் பீப்புள் எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம்டா. அந்த காசுல எடுத்து நல்லது பண்றதுக்கு தான் அவங்களை உட்கார வச்சிருக்கோம். அதே புளுத்துன மாதிரி இந்த புடுங்கி பேச்சு, ஏதோ சொந்த காசுல அப்படியே உழைச்சு சம்பாரிச்சு சொத்து சேர்த்தி அப்படியே மக்களுக்கு அப்படியே தானம் பண்ற மாதிரி. எதுக்கு ஆட்சியில உட்காந்து அடிக்கிறது கொல்ல சுரண்டி எடுக்கிறது காசை, மக்கள் வரி பணத்தை? இல்ல இவனுக்கு பேச்சு இவனால சொல்லி தப்பு இல்ல. இவனுக்கு போடுற 1-2 இலவசம், 1-2 மானியம், கேஸ் கொடுத்தது, கலைஞர் காப்பீடு திட்டம், அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க, அதையே என்னமோ ஐயோ எங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு போறீங்களா? இவனுக்கு அப்படிதான் பேசுவானுங்க. நம்ம காசை எடுத்து நமக்கு பண்றானுங்க அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதெல்லாம் ஒரு காசு நம்ம காசுங்கிற எண்ணம் வரணும். அப்பதான் இந்த நாய்களோட திமிரு ஆணவத்தை எல்லாம் அடக்க முடியும். இதெல்லாம் நீ தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்கணும்டி. இப்ப பேசுற, தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்ல 4 பேத்துக்கு இந்த வீடியோ எல்லாம் காட்டி இருந்தா கொஞ்சம் புத்தி வந்திருக்கும். விவரமா தேர்தல் முடிஞ்சு பேசுற. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாத்திரலாம்.